பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிற நீங்கள் இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் ஒதுக்கி கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாளிலே தன் வாயை திறந்து உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று சொன்ன அந்த தலைப்பிலிருந்து உபதேசம் என்கிறதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்று வருகிறோம். சுருக்கமாக ஒவ்வொரு உபதேசங்களையும் நாம் கற்று வருகிறோம். நேற்றைய தினத்திலே நீங்கள் விவாகரத்து செய்யக்கூடாது என்கிற தலைப்பிலிருந்து பேசினேன். இன்று சத்தியம் பண்ணக்கூடாது என்கிறதான அந்த தலைப்பிலிருந்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியும் அதன்படி செய்யும்படியும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 33வது வசனம், அன்றியும் பொய் ஆணை இடாமல் உன் ஆணைகள் கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்னாடி நாம் பார்த்த செய்திகளில் எல்லாம் பூர்வத்தாருக்கு, அதாவது பழைய ஏற்பாடில் இருக்கிற ஜனங்களுக்கு உரைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு கால ஜனங்களுக்கு அது எச்சரிப்பாக ஆண்டவர் அந்த பழைய காரியங்களை மேற்கோள் காட்டி பிரசங்கம் பண்ணுகிறதை, உபதேசிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன், பழைய ஏற்பாடிலே சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்களை சற்று மாற்றி புதிய ஏற்பாடிலே நாம் அதை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பூர்வத்தாருக்கு, பழைய ஏற்பாட்டு ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? பொய் ஆணை இடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 10 கட்டளைகளில் ஒன்றான பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பொய் சாட்சி, பொய் சொல்லுகிறது, பொய் சாட்சி சொல்லுகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத காரியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாக நிலைநிறுத்தும்படி நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம். 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். 35 பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிராவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வசனங்களிலிருந்து நமக்கு சொல்லுகிற உபதேசம் என்ன? நீங்க சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ணக்கூடாது. பொதுவாக நாம அநேக காரியங்களில் சத்தியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். சில காரியங்கள் உண்மையாக இருக்கலாம், சில காரியம் பொய்யாக கூட இருக்கலாம். சில இடங்களிலே நாம் நம்மை நியாயப்படுத்தி கொள்வதற்காக, நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்வதற்காக, நாம் தப்பித்து கொள்வதற்காக, நம்முடைய சுய கௌரவத்திற்காக, இப்படி இந்த பூமியிலே பல இடங்களிலே, பல நேரங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நாம சத்தியம் பண்ணுகிறோம். ஒரு காரியத்தை நாம செய்திருப்போம், ஆனா அதை மறைப்பதற்காக நாம் இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எல்லாரும் அப்படி இல்லை, சில சூழ்நிலை நமக்கு அப்படி வருகிறது. நாம யாரும் அதை அப்படி விரும்பி செய்கிறது இல்லை, சூழ்நிலைகள் அப்படி அமைகிறதுனால நாம அந்த காரியத்துல தப்பித்து கொள்வதற்காக நாம் அப்படி செய்து விடுகிறோம்.
தேவன் அதை வெறுக்கிறார். வேதாகமத்தில் பேதுருவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு 3 முறை ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று அவன் சத்தியம் பண்ணுகிறான், பொய் சொல்லுகிறான். ஏன்னா அந்த சூழ்நிலை அவனுக்கு அப்படி அமைந்திருக்கிறதுனால, ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல தண்டிக்கப்பட்டிருக்கலாம். அதனால அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக சுயமாக அவரே ஒரு வழியை தேடுகிறார். தப்பித்து கொள்வதற்கு அவர் அந்த இடத்துல ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி, நான் ஆண்டவரோடு கூட இருந்த நபர் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல அவர் போய் சொல்லுகிறார். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக காணப்படுகிறது. பாருங்க, பல இடங்களிலே நாம் நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு, ஒருவேளை கணவன்கிட்ட இருக்கலாம், மனைவி கிட்ட இருக்கலாம், பிள்ளைங்க கிட்ட இருக்கலாம், அப்பா அம்மா கிட்ட இருக்கலாம், நாம் வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கலாம். இப்படி பல இடங்களில் எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் நாம் பொய் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு உண்மையை சொல்வதனால சில நேரங்களில் இழப்புகள் வரலாம். ஆனால் அந்த உண்மையை சொல்லும்போது நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் வேறு வழியாக தருவார். நாம் பொய் சொல்லி இல்லைனா பொய்யான ஒரு ஆணையிட்டு நாம் அதை நிரூபித்து காண்பிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக காணப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் குற்றவாளியாக காணப்படுகிறோம். நாம் எப்போதும் மனிதனுக்கு முன்பதாக நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறோம். மனிதனுக்கு முன்பதாக நாம் நம்மை காண்பித்து கொள்ள விரும்புகிறோம். மனிதனுக்கு முன்பதாக நான் யார் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறோம். தேவனுக்கு முன்பதாக நாம் நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறது இல்லை என்றல்ல, நாம் இந்த உலகத்திலே தப்பித்து கொள்வதற்காக நாம் அதை அப்படி செய்கிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராள் என்கிறதான 2 பேர், அதாவது கணவன் மனைவி, இவங்க தங்களுடைய நிலத்தை விற்கிறாங்க. விற்று அப்போஸ்தலருடைய பாதவிடத்தில் கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது அவன் என்ன பண்ணுகிறான்? பொய் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பாருங்க, அவன் இல்லைன்னா அந்த குடும்பம் ஃபேமிலியாக சேர்ந்து பொய் சொல்லுகிறார்கள் கடவுளுக்கு முன்னாடி. பேதுரு சொல்றாரு, அது உன்னுடைய பணம், உன்னுடைய இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஏன் நீ பொய் சொல்ற? இவ்வளவுக்கு தான் விற்றேன் அப்படின்னு ஏன் சொல்ற? இது தேவனுக்கு விரோதமான பாவம். நீங்கள் அதில் கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அந்த இடத்துல மரித்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 7வது வசனம் பாருங்க. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என சொல் என்றார். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்களும் வாட்சப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். இந்த இடத்துல நடந்ததான ஒரு நிகழ்வு, ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால், பிற்காலத்திலே இருக்கிற நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் பொய்யை விரும்புகிற தேவன் அல்ல. ஏன்னா அவர் மெய்யான தேவன், அவர் உண்மையுள்ள தெய்வம். நாம் தவறுகள் செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் நாம் அதை ஒத்துக்கொள்ளும் போது, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். ஒருவன் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை திருத்தி கொள்ளும் போது தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதே இது அவருக்கு முன்னாடி நாம் நியாயப்படுத்தும் போது
அவர்கள் மேல் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின்படி சத்தியம் பண்ண வேண்டாம், முக்கியமாக பொய்யான சத்தியம் செய்ய வேண்டாம். தேவனிடத்திலே நம்மை நீதிமான்களாக நிலைநிறுத்த முயற்சிப்போம். மனிதனுக்கு முன்பதாக நாம் நம்மை நீதிமான்களாக நிலைநிறுத்துவதனாலே எந்த ஒரு பிரதிபலனும் நமக்கு இல்லை. ஒருவேளை உலகத்தில் அப்படி ஒரு பிரதிபலம் இருக்கும், உலகத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொன்னால் நாம் அப்படி செய்யலாம், தவறில்லை. நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருப்போம், மனிதனுக்கு முன்பதாகவும் உண்மையாக இருப்போம். தேவன் வரும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்வார். அதனால தேவையில்லாத இடங்களிலே சத்தியம் பண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உபதேசிக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.